பெருமை பெருமை ஒருத்தரோட வாழ்க்கையில வந்தா கர்த்தர் யாரு எவ்வளவு பெரியவர்னு மறைச்சிடும். பின்பு நான் தான்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். அதனால தான் லூசிஃபர் பரலோகத்திலிருந்து கீழே விழப்பட்டான். நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன்னு இருதயத்துல சொன்னா அது கர்த்தருக்கு சத்தமா கேட்டிருக்கும். அதனால அவன் கீழே தள்ளப்பட்டான். நிம்ரோத் நோவாவோட பிள்ளைகள்ல காமோட வம்சத்துல வந்தவன் தான் இந்த நிம்ரோத். இவன் பூமியில பராக்கிரமசாலியும் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனுமா இருந்தான்னு போட்டிருக்கு. ஆனா எபிரேய மொழியில பார்த்தோம்னா கர்த்தருக்கு எதிர்த்து நின்றான்னு போட்டிருக்கு. இவனோட காலத்துல தான் ஒரே மதம், ஒரே தலைவர், ஒரே மொழி இருந்தது. இவன் தான் எல்லா மதங்களுக்கும் தகப்பனா இருக்கிறான். நேபுகாட்நேசர் தன்னை போல ஒரு சிலையை உருவாக்கி அதை வணங்க சொன்னாரு. இதோ நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னாரு. வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஒரு ராஜரிகம் ஒன்னை விட்டு போயிடுச்சு. அதனால அவரோட இருதயம் மிருக குணமுள்ளவனாகி ஒரு மாடை போல புல்லமே ஆரம்பிச்சாருங்க. இவங்க 3 பேர் மாதிரி இந்த கடைசி நாட்கள்ல ஒருத்தன் வெளிப்படுவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் தேவனுடைய ஆலயத்துல தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தேவனோட ஆலயமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு தாங்க யுத்தமே போயிட்டு இருக்குது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும். ஆலயத்திற்கு தேவையான பிரதான ஆசாரியர் ரெடி, அதை கட்டுறதுக்கு லேவியர்கள் ரெடி. ஏன் அந்த லேவியர்களை சுத்தம் பண்றதுக்கு ரெட் ஐஃபரும் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஆலயத்தோடைய ப்ளூ பிரிண்டே ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் இடம் மட்டும்தான் கிடைக்கல, அதுவும் கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிரும். ஆலயத்தை கட்டின பிறகு அந்தி கிறிஸ்துவன் அங்கே உட்காருவான். ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே தலைவர்னு ஒரே அரசாங்கமும் வருங்க. அவனுடைய நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கும். யாராலையும் தப்பிக்க முடியாது. அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆயத்தமா இருந்தோம்னா ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவங்கள மாதிரி பெருமை உள்ளவர்களா இருந்து கர்த்தருக்கு எதிர்த்து நிற்காம தாழ்மை உள்ளவர்களா இருந்தோம்னா அவர்கிட்ட இருந்து கிருபையை பெற்றுக்கொள்வோம்.